வணக்கம் பிரியமானவர்களே, இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியிலே இன்று இரவு சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, முதலாவது நான் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து செல்வதற்கு முன்பாய் ஒவ்வொரு நாள் ஞாயிறு முதல் ஞாயிறு வரை யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுவது என்ன நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு இரவு நிகழ்ச்சியிலே மிக 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 வல்லமையான 2 சாட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தயவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலே சொல்கிறேன், ஒரு பாட்டில் தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியின் இறுதியிலே நான் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன். யார் நீங்கள் வீட்டிலே வியாதியினால அவதிப்படுறீங்களோ, குடும்பத்தை சேர்ந்தவர் யார் ஒருத்தர் அப்படியே கஷ்டப்படுகிறார், இந்த தண்ணீர் விசுவாசத்தினால் நாம் பயன்படுத்த போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டிலே பயன்படுத்துவீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மூலம், அதாவது இந்த ஜபத்தின் மூலமாய், உங்களாலே இந்த தண்ணீரின் மூலமாய் கண்டிப்பாய் விசுவாசிக்கிற வியாதியஸ்தருடைய சரீரத்திலே அற்புதங்களை, அடையாளங்களை உண்டாக்கும் என்று நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன் மக்களை. எனவே இந்த நிகழ்ச்சி நீங்களை பார்க்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்வதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்கள். இந்த நேரம் செவ்வாய்க்கிழமை இரவு நிகழ்ச்சி நாம் இருக்கிறோம். சில மணி நேரத்துக்கு, அதாவது மிக சரியாய் 3 மணி நேரத்துக்கு முன்பாய் யூனிவர்சல் ஆலயத்திலே குணமாக்குதலுடைய மாபெரும் கூட்டம் நடைபெற்று, அதை நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாய் சொல்ல வேண்டுமானால், அற்புத குணமாக்குதல், ஆவிக்குரிய குணமாக்குதலின் கூட்டம். ஆவிக்குரிய குணமாக்குதல் அப்படின்னு பேசும்போது என்னது ஆவிக்குரிய குணமாக்குதல்? அதாவது சரீர வியாதிகள், சிகிச்சைகள், மாத்திரைகள், மருந்தினாலே நாம் அதை பராமரிக்கிறோம், குணமாக்க முயற்சிக்கிறோம். கண்டிப்பாய் வியாதிக்கேற்ற மருத்துவ சிகிச்சைகள், வியாதிக்கேற்ற மருந்து, மாத்திரைகள், பரிசோதனைகள் அவசியம், நல்லது. அதன் மூலமாய் கண்டிப்பாய் மக்கள் பலன் பெறுகிறார், மக்கள் குணமடைகிறார். அந்த நேரத்திலே பலவீனத்திலிருந்து, வலியிலிருந்து அவர்கள் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய குணமாக்குதல் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு காலமாய் மாத்திரை, மருந்துகள், நண்பர்களே, ஒரு ஆர்வத்துக்குரிய விஷயம் பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருஷமாய், 1 2 அல்ல, 12 வருஷமாய் உதிரப்போக்கு வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் எவ்வளவேனும், அதாவது ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவர்களுக்கு செலவழித்தும் எவ்வளவேனும் குணமாக்கப்பட முடியாதவனாய் இருந்த அந்த ஸ்திரீ கடைசியிலே குணமாக்கப்பட்டது எப்படி தெரியுமா மக்களே? விசுவாசத்தினா வந்து இயேசுவினுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால். நீங்கள் யார் இந்த நேரம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்கள் எவ்வளவேனும் குணமாக்கப்பட முடியாத ஒருவராய் மருத்துவமனையிலோ வீட்டிலோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், எவ்வளவு சிகிச்சை, எவ்வளவு செலவுகள், உங்கள் வியாதி குணமடையவில்லை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மக்களே, தேவனுடைய வார்த்தை மார்க் சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரத்திலே வசனம் உறுதிப்படுத்துகிறது. 17ஆம் வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாகும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாகும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இதான் நாம் ஆலயத்திலே செய்கிறோம் மக்களே. இன்றைக்கு அது நடைபெற்றது, ஞாயிற்றுக்கிழமை நடைபெறப் போகிறது. நீங்கள் யார் பலவீனமா இருக்கிறீங்களோ, ஆவிக்குரிய, அதாவது மருந்து மாத்திரை சிகிச்சையினால் எனக்கு குணமாக்கவில்லை என்று நீங்கள் சொன்னார், ஒருவேளை இது சரீர வியாதி மட்டுமல்ல, மனவியாதி, மன அழுத்தம், மனசுல ஒரு பெரிய பாரம், தூக்கமின்மைகள், அல்லது கெட்ட பழக்கத்தினால தள்ளப்பட்ட ஒருத்தரா இருக்கலாம். அதாவது சிகிச்சை, நீங்க மனநல மருத்துவரை அணுகலாம், மறுவாழ்வு மையத்துக்கு போயிருக்கலாம், முயற்சிகள் செய்திருக்கலாம், செலவுகள் செய்திருக்கலாம், ஆனால் பலன் இல்லை. உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையிலே, மகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சரீரத்திலே நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தினால் அடையாளங்கள் நடைபெறும் மக்களே. இதோ முதல் சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இந்த வாலிபருடைய வாழ்க்கை எப்படி மாறிய விசுவாசத்தினால் நீங்கள் தேவன் வல்லமை அனுபவிக்க முடியும். சாட்சி பாருங்கள். நாம் தொடர்ந்து செய்தியிலே, நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய்
எனக்கு 15 வயசு இருக்கும்போது கெட்ட பழக்கங்கள் நெறைய கத்துக்கிட்டேன். புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கு 16 வயசு வரும்போது, நான் கஞ்சா கடத்தல்ல இணையக்கூடியவனா இருந்தேன். அலகோஸ் மசையோ என்ற இடத்துல எனக்கு 2 வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அங்க தான் என்னுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு சிறு வயதா இருந்ததப்போ, எனக்கு 10 வயசு வந்தப்போ என்னுடைய அப்பா மேல எனக்கு கோபம், கசப்பு. ஒரு தடவையாவது பார்த்தேன்னா அவர கொலை பண்ணிடலான்ற ஒரு வெறி. இதனால தான் நான் வீதியில நெறைய பசங்கள தெரிஞ்சுக்கிட்டேன், குடிக்க ஆரம்பிச்சேன். கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானேன். பிற்பாடு 16 வயசு ஆன பிற்பாடு நான் கஞ்சா அடிக்கிறதனுடைய கடத்தல்ல நான் ஈடுபட ஆரம்பிச்சேன். கஞ்சா கடத்தல் அந்த கும்பலோட நான் சேர்ந்து இருந்தேன். அங்க அவங்க கூட சேர்ந்து நெறைய கெட்ட பழக்கத்தினுடைய அனுபவத்த அங்க தான் நான் கத்துக்கிட்டேன். இந்த தொழிலினுடைய பாஸ் எப்போ இறந்தாரோ, அந்த கடத்தல் கும்பல்ல நான் இருந்ததுனால, அந்த பாஸுடைய இடத்தின் மீது எனக்கு ஆசை வந்தது. எப்போ நான் அவருடைய இடத்துல வந்தேனோ, இந்த கஞ்சா கடத்தலினுடைய இதுல எல்லாத்தையும் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த கடத்தலில சில பேர நான் நேசிச்சவங்கள விட வேண்டியதா இருந்தது. ஏன்னா, இந்த கடத்தல் கும்பல்ல சில போராட்டங்கள், நெறைய யுத்தங்கள் வரும். நெறைய நெறைய இந்த மாரி திருட்டு வேலை நெறைய செய்வேன். நான் ஒரு முதலாளியா இருக்கணுன்றதுக்காக. கையில ஏதாவது பொருள் இருந்தா, கார உடைச்சு, இந்த மாரி போலீஸ் கேஸ் கூட ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கடத்தல் காரியத்தில இன்னும் நெறைய இந்த உலகத்தில அனுபவத்த பெறணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் இருந்தது. இந்த திருட்டு காரியத்திலயும் அதாவது நெறைய விஷயம் செய்யணும்னு நெனச்சேன். அங்கேயும் சில நண்பர்கள் கூட்டு சேர்ந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னும் மோசமாயிட்டேன். நெறைய கஞ்சா பொருட்கள நான் சேர்த்து வச்சிருந்தேன். இதனால என் கூட கன்னோட நான் சுத்த வேண்டியதா இருந்தது. இந்த கடத்தல்ல நெறைய டீல் செய்யும்பொழுது, எனக்கு கையிலயும், விலா எலும்புலயும் குண்டு தொலைஞ்சிருக்கு. 2 குண்டு. எப்போ நாங்க ஓடிக்கிட்டே இருந்தோமோ, அந்த நேரம் எங்களுக்கு பின்னாடி அவங்களும் பின்தொடர்ந்து ஓடி வந்துகிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் நான் ஓடி வந்த ஒரு இடத்துல, ஆனா அது ஆலயம்ன்றது அப்ப எனக்கு தெரியாது. அங்க வழிபாட்டு நடந்துகிட்டே இருக்குது. அந்த வழிபாட்டுல அப்படியே கீழ விழுந்தேன். எல்லாருக்குமே ஒரு பதற்றமாயிடுச்சு. அங்க போயிட்டு கதவு மூடின உடனே, பின்னாடி இப்படி திரும்பி பார்த்த உடனே அங்க ஒரு பெரிய ஒரு உருவம் மாதிரி, ஒரு கருப்பா ஒரு நிழலா பெருசா, முகம் கூட தெரியல, முகம் இல்ல. நான் இப்படி கண்ண வச்சு இப்படி திரும்பி பார்த்தேன். எனக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு மோசமா இருந்தது. எனக்குள்ள ஒரு தோல்வியான எண்ணம், ஒரு எண்ணம் அதாவது இது ஏதாவது ஒரு நபரா? யாராவது இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலான்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னுடைய எண்ணத்துல இந்த மாரி பேசலான்ற ஒரு எண்ணம், அப்பதான் அத நான் புரிஞ்சுகிட்ட ஒரு அசுத்த ஆவி. தோட்டம் நுழைஞ்ச அந்த இடத்துல நெறைய ரத்தம் போயிடுச்சு. என்னுடைய உடம்பெல்லாம் தோலெல்லாம் அப்படியே வெள்ளையா ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னுடைய நினைவுகள் என்னை விட்டு போற மாரி இருந்தது. அப்போ எண்ணத்துல இந்த மாரி ஓடுது. நான் பேசல. ஆனா எண்ணத்துல இந்த மாரி ஓடுது. அப்ப நான் சொன்னேன், "ஆண்டவரே, நான் என்னென்ன பண்ணிட்டேன், என் மீது இரக்கமா இருங்க ஆண்டவரே. என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. என் வாழ்க்கைய மாத்துங்க." அங்க தான் எனக்கு மூச்சு வந்த மாரி, அதாவது மூச்சு இழுத்து விடுற மாரி, நார்மலா சுவாசமா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நெறைய ரத்தம் போயிட்டே இருந்தது. நெறைய ஒரு சூழ்நிலை, இல்ல ஒரு டாக்டர் கிட்ட போலாமா? இல்ல வீட்டுக்கு போயிடலாமா? இந்த எண்ணம் மனம் திரும்புறது கிடையாது. "நீ அங்கேயே சாவணும்." அப்படின்ற எண்ணம். ஆனா எல்லாமே மாறிடுச்சு. அதாவது டாக்டர் பார்த்தாரு. ஏன் இது நடந்தது? ஏன்னா கடத்தல் கும்பல்ல தலைவனா இருக்கிறவங்கள சாகடிக்கணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஒரு நாள் வீட்ல இருந்து குடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வாலிப கூட்டத்திலேருந்து சில பேர் வந்தாங்க. கூட பாஸ்டரும் இருந்தாரு. அவங்க மத்தியில. அப்போ அவங்க கதவு தட்டி கூப்பிட்டுருந்தாங்க. எப்போ நான் அந்த கதவு ஆனது திறந்தனோ, ஆலயத்தினுடைய வாலிபர்கள் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், "என்னடா சர்ச்சில திரும்ப சர்ச்சா?" அப்போ பாஸ்டர் பேசினாரு. மகனே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், "பரவால்ல, பரவால்ல இப்போ நல்லா இருக்கேன்." அப்ப அவர் சொன்னாரு, "அதாவது பாரு மகனே, நீ ஒரு பாரத்த சுமக்கிற, அந்த பாரத்த உன்ன விட்டு நீக்க விரும்புறேன் நானு." அப்பதான் அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. இயேசு சொன்ன வார்த்தை போல, "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்." எப்போ இந்த வார்த்தை சொன்னாரோ, அதாவது என் வாழ்க்கை பாரமா, வேதனையா இருக்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன அதிலிருந்து விடுதலையாகும்படி செய்தது. அப்போதான் அவர் சொன்னார், "உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை புதிதா இருக்கும். நீ இதே போல இருக்க மாட்ட. நீ ஆண்டவருடைய ஊழியத்த செய்வ." அப்ப நான் சொன்னேன், "பாஸ்டர் விளையாடாதீங்க பாஸ்டர்." அவர் திரும்ப அதுதான் சொன்னாரு. "இல்ல பாஸ்டர், நீங்க விளையாடாதீங்க பாஸ்டர்" அப்படின்னேன். "நீ ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்னால அங்கெல்லாம் வர முடியாது பாஸ்டர். ஏன்னா,
தெற்கேல இருக்கவங்க தான் என்ன சாகடிக்கணும்னு பார்க்குறாங்க. என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அங்க தான் இருக்கிறாங்க. ஒரு வேளை நான் அங்க வந்தேன்னா, கண்டிப்பா என்ன சாகடிச்சுருவாங்க. அப்போ அவர் சொன்னாரு, "மகனே, யாராவது உன்ன சாகடிக்க வந்தாங்கன்னா, முதலாவது அவங்க என்ன சாகடிக்கணும். ஏன்னா தேவன் வாக்கு குடுத்திருக்கார். அவர் நம்மள பாதுகாப்பார். நீ தனியா வரல. உன் கூட தூதர்கள் வருவாங்க." எப்போ நான் சர்ச்சுக்கு வந்தேனோ, 2 பைக்ல மொத்தம் 4 பேர் வந்தாங்க. அப்போ என் கண்ண எடுத்து இப்படி பார்த்தேன். என்னடா வந்துட்டாங்களே! அப்போ சொன்ன பாஸ்டர், "இவங்க தான் என்ன சாகடிக்க போறதுக்காக வந்தாங்க." அப்போ அவர் சொன்னார், "நீ உள்ள வந்துரு." நான் அப்போ சர்ச்சுக்குள்ள வந்தேன். ஆலயத்தினுடைய துணையாளர்கள் எல்லாரும் வாசல்ல வந்து நின்னாங்க. ஆலயத்தினுடைய வாசல். அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. பாஸ்டர் போயிட்டு ஆல்டர் மேல ஜெபம் பண்றதுக்காக போயிட்டாரு. அப்போ அவர் அங்கிருந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஏத்ததா இருந்தது. எல்லாமே எப்படி என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அவர் சொல்றாரு. எப்படி நடக்குது இது எல்லாமே? எப்படி சாத்தியம்? அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே, இப்ப நான் மீட்டிங் முடிச்சுட்டு நான் போறேன். கூட்டம் முடிச்சுட்டு போம்போது, அந்த பசங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க என்ன சாகடிக்கல, அங்கேருந்து போயிட்டாங்கன்னா, நான் உண்மையா உனக்கு ஊழியம் பண்றேன் ஆண்டவரே. அங்க தான் நான் உண்மையாவே மனம் திரும்புனேன். உண்மையாவே ஆண்டவர்கிட்ட வந்து நான் மனம் திரும்புனேன். அந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தை என்ன தொட்டது. உண்மையா நான் மனம் திரும்பணுன்ட்டு. அப்போ கதவு திறந்து அங்க போய் பார்த்தா, இன்னும் 6 பேரு கூட வந்தாங்க. கையில ஆயுதத்தோட நான் எப்போ சர்ச்ச விட்டு வெளிய வருவேன்னு காத்திருந்தாங்க. அங்க உள்ள ஒரு அம்மா, லேவியருடைய அம்மா உள்ள இருந்தாங்க. நான் ஜெபம் பண்றத பார்த்தாங்க. உண்மையா மனம் திரும்புறத பார்த்தாங்க. அங்க இருக்க அவங்க பையன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதாவது, "இவன் வந்து உண்மையாவே மனம் மாறிட்டான். தன் வாழ்க்கைய ஆண்டவர்கிட்ட குடுத்துட்டான் இவன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் உள்ள உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்றது, மனம் திரும்புறத நான் பார்த்தேன். உண்மையாவே வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை, புதன், வெள்ளி இந்த மாரிலாம் ஃபோன் கால் வந்தது. கடத்தல் கும்பலோட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. "இது போதும். இதோட நிறுத்திக்கலாம். சாவுக்கு சாவு, மரணத்துக்கு மரணம். இது போதும். இனிமே வேணாம்." அப்ப அந்த கும்பல் எல்லாருமே நின்னு இருந்தாங்க. நான் சொன்னேன், "பார், நான் வந்து இனிமேலும் இந்த வந்து கஞ்சா அடிக்கிறது, இந்த கெட்ட பழக்கத்துக்கு, இந்த தவறான செய்கள், இந்த கடத்தல்ல நான் எதுவுமே ஈடுபட மாட்டேன். எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்." முன்னாடி போகும்போது ஆலயத்துக்கு ஒரு நடுக்கமா, பயமா இருக்கும். ஆனா எப்போ இந்த ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சதோ, எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்ச மாரி இருந்தது. சமாதானத்தோட நான் ஆலயத்துக்கு போனேன். அப்ப பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணதுக்கு கூப்பிட்டாரு ஆலயத்த. அங்க இருந்த எல்லா கடத்தல் கும்பல் இருந்த எல்லாருக்கும் ஒண்ணு சேர்ந்து நாங்க ஜெபம் பண்ணோம். பிற்பாடு நான் எல்லாரையும், "நீங்க எல்லாரும் பிரேயருக்கு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைத்தேன். "இங்க வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் யுனிவர்சல் ஆலயத்துல." அப்ப எல்லாருமே அந்த வழிபாட்டுல கலந்துக்கிட்டாங்க சனிக்கிழமையில. அங்க எல்லாருமே, கடத்தல் கும்பல்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் மீட்டிங் எடுத்தாரு. எல்லா வாலிப பசங்க. பிற்பாடு அவங்கள ஆலயத்துக்கு கூப்பிட்டோம். எல்லாமே ஆலயம் ஃபுல்லா நிரம்பிடுச்சு. எல்லாருமே கடத்தல் கும்பல்ல இருந்தவங்க தான். 3 மாசத்துல ஆலயம் நன்றாய் வளர்ந்தது. மாறுனாங்க நெறைய வாலிபர்கள். அங்க எல்லாருமே வந்து மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. எப்படி அதாவது கஞ்சா, சிகரெட்டு, குடிப்பழக்கம் எல்லாத்துலருந்து மனம் திரும்புனாங்க. நானும் ஞானஸ்தானம் எடுத்தேன். தேவனிடத்துல நான் தீர்மானம் எடுத்தது, அது மட்டும் இல்லாம முதல்ல எனக்கு வாய்ப்பு குடுத்தது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி. அதனால நான் தீர்மானிச்சேன் உபவாசம் இருந்தேன், ஃபாஸ்டிங் இருந்தேன். நான் தீர்மானிச்சேன் தேவனுடைய பீடத்து மேல ஏறணுன்ட்டு. எப்போ தேவனுடைய பீடத்து மேல என்னுடைய தியாகத்த அர்ப்பணிச்சேனோ, பீடத்தை விட்டு இறங்கி வரும்போது தீர்மானிச்சேன். அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. அது மட்டும் இல்லாம, நான் இரவு ஜெபத்துல கலந்துக்கிட்டு ஆண்டவர தேடினேன். முழு இருதயத்தோட ஆண்டவர தேடினேன். ஆண்டவர அந்த அளவுக்கு முழு மனதோட தேடினேன். எனக்குள்ளாக ஒரு ஆனந்தம், சொல்ல முடியாத அந்த சந்தோஷம் அழ ஆரம்பிச்சேன். அன்னையிலிருந்து என் மனசுக்குள்ள ஒரு 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 வாஞ்சை ஆண்டவருக்காக. அப்ப அந்த உறுதியான வார்த்தை, "நான் பரிசுத்த ஆவி, நான் உன் தகப்பனா இருக்கிறேன். உன் கூட இருக்கிறேன்." அன்னையிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருந்தேன். ஆத்துமாவ காப்பாத்தக்கூடியவனா மாறினேன். அங்கேருந்து தான் இன்னும் ஆண்டவருக்காக அதிகமா ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவிய பத்தி, பரிசுத்த ஆவிய பத்தி சொல்ல விரும்பினேன். இனிமே நான் நெறைய ஆத்துமாவ காப்பாத்தப் போறேன். என் வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட குடுத்துட்டேன் நானு. பிற்பாடு என்னுடைய மனைவிய நான் அறிஞ்சேன். இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கு. தேவன் எனக்கு ஏற்ற துணையை குடுத்தார். நான் நேசிக்கக்கூடியவள், மிகவும் பலமானவள் விசுவாசத்தில். இன்னைக்கு தேவன் விசுவாசத்தில இன்னைக்கு சந்தோஷமா நான் இருக்கேன். என் வாழ்க்கைய எந்த அளவுக்கு தேவன் மாத்தினார். தேவனுக்காக என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஒரு நாள் நான் என்னுடைய மனைவிகிட்ட சொல்லியிருந்தேன். இதுபோல எனக்குள்ளாக இன்னும் நெறைய ஆத்துமாவ காப்பாத்தணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆண்டவருடைய பீடத்திற்கு போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். "வா போலாம். உன் கூட நான் இருப்பேன்" அப்படின்னு சொன்னா. அப்ப எங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்தோம். எங்ககிட்ட எல்லாத்தையும் எடுத்து, எல்லாத்தையும் வித்துட்டு, "சரி வா போலாம். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக செய்யலாம். இனிமே இந்த வாழ்க்கை என்னுடையது கிடையாது. இது ஆண்டவர் குடுத்த வாழ்க்கை. ஆண்டவருக்காக நான் குடுக்குறேன்."
ஆண்டவர் எதுக்கு இன்னைக்கு வச்சிருக்காரு? எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு? எதுக்கு எல்லாமே செஞ்சார்? இன்னும் ஊழியம் பண்ணி ஆத்துமாவ காப்பாத்த போறேனா? இன்னைக்கு இங்க இருக்கிறேன்னா, தேவனுடைய ஊழியக்காரனா, தேவன் ஒருவர் தான் காரணம். இன்றைக்கு நான் தேவனை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒரு காப்பகம்லேருந்து வந்தேனா, ஒரு கஞ்சா பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தேனா, என்னை மாற்றி ஊழியக்காரனா தேவன் நிற்க வச்சிருக்கார். இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பீடத்தில் தொடர்ந்து ஊழியம் செய்கிறோம். நல்லது மக்களே, இந்த சாட்சி கண்டிப்பாய் உங்கள் கண்களை திறந்திருக்கும். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை விசுவாசத்தினால் எப்படி மாற்றப்பட்டு இந்த வல்லமை தான் பரிசுத்தாவினுடைய வல்லமை. ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும் மக்கள். இது வாக்களிக்கப்பட்ட ஒன்று, வாக்களிக்கப்பட்ட ஒன்று. விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அதை தூண்டுகிறது. நீங்க அந்த வார்த்தை மீது உங்கள் விசுவாசத்தை வைக்கும் போது வார்த்தை உங்களுக்கு அடையாளங்களை, அதிசயங்களை ஏற்படுத்துகிறது. எனவேதான் பரிசுத்த ஆவி அந்த வல்லமையினுடைய பிறப்பிடமா இருக்கிறார். பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் நுழையும் போது மக்களே, அந்த வாழ்க்கை கண்டிப்பாய் வெளிப்புறத்துல மாத்திரமல்ல, விசேஷமாய் உட்புறத்திலே அந்த நபர் மாற்றம் அடைகிறார், உள்ளும் புறமும். எனவே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். எங்கிருந்து நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கீங்களோ விலாசத்தை குறித்துக் கொள்ளுங்கள். உடனே தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை நீங்கள் சந்திக்கும்படியாய் விசேஷமாய் நாளை புதன்கிழமை பரிசுத்தாவினுடைய பொழிந்தருளப்படுதல், இந்த இளம்பெண்ணுடைய வாழ்க்கை உள்ளும் புறமும் மாறிய சாட்சி நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அதனைத் தொடர்ந்து நான் தன்னுடைய ஆஸ்வதிப்பேன் உங்கள் மேல் குணமாக்குதலை, தேவனுடைய சமாதானத்தை அறிக்கை செய்ய. பெந்தகோஸ்தே நாள் பரிசுத்தாவி பொழிந்தருளப்பட்டார். எனவே மக்களே, நாம் அந்த ஆவியிலே முன்னோக்கி செல்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து செல்கிற சவால்கள் உங்கள் சொந்த சக்தியால் ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் உங்களுக்கு அடையாளங்கள் நடைபெறும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையின் மூலமாக. எனவே மேலும் நீங்கள் தகவலை பெற்றுக்கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாய் நீங்கள் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரவேற்கப்படுகிறது. இந்த சாட்சி பாருங்கள். தொடர்ந்து நாம் ஜெபத்திலே முன்னோக்கி செல்லலாம். வணக்கம். என் பேர் ஜெனிஃபர். நான் சின்ன வயசுல இருந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கேன். நான் ஆலயத்துக்கு வந்த முதல் காரணமே என்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் நிறைய சண்டை நடக்கும். அந்த சண்டையினால நான் அங்க இருக்கிறது நல்லது கிடையாது, என்னுடைய படிப்பு கெட்டுன்றதுனால என்ன என்னுடைய சித்தி வீட்டுல வந்து விட்டாங்க. நான் அங்கதான் இருந்தேன். அப்ப அவங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவாங்க. அதனால என்ன வந்து அவங்க கூட கூட்டிட்டு வருவாங்க. நான் இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் நிறைய சாட்சியை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நிறைய பேர் சாட்சி சொல்றத நான் பார்த்தேன். அப்ப எனக்கு எதுவுமே வந்து புரியாது. ஆனா நான் வளர வளர நிறைய விஷயம் வந்து எனக்கு வந்து கத்துக்க கொடுத்தாங்க. இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் ஜெபிக்கணும், இப்படிதான் நம்ம வந்து நம்மளோட குடும்பத்துக்காக போராடணும் அப்படின்றது நிறைய விஷயத்த வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் வளர வளர அது எல்லாத்தையுமே நான் என்னுடைய முறையில நான் செயல்படுத்தினேன். நான் அதை செயல்படுத்தும் போது என்னுடைய குடும்பத்துல நான் மாற்றத்தை பார்த்தேன். ஏன் அப்படின்னா, நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே இங்க பல பேர் நான் வந்த நாள்ல இருந்து நிறைய சாட்சி சொல்றாங்க. நான் இவ்வளவு வளர்ந்துட்டேன், இருந்தாலும் வந்து என்னுடைய குடும்பத்துல நான் சாட்சியை பார்க்கலன்னா நிஜமா என்னுடைய வாழ்க்கையில நீங்க உண்மையானவர்னு என்னால நம்ப முடியாது. அதனால உங்களுடைய வல்லமையை காமிங்க அப்படின்றதுதான் என்னுடைய முதல் ஜெபமா இருந்தது, முதல் விண்ணப்பமா இருந்தது. அப்போ நான் தொடர்ந்து இங்க வந்து தொடர்ந்து என் குடும்பத்துக்காக தான் நான் முதல் போராடினேன். நான் போராடிட்டு இருக்கும்போது என்னுடைய குடும்பம் மாறுறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கிடணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா நான் இங்க எப்ப போராட ஆரம்பிச்சேனோ, எப்ப நான் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேனோ என் குடும்பத்துக்காக, அந்த நேரம் என்னுடைய அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் உள்ள பிரிவினை முழுசாவே காணாம போயிடுச்சு. அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து இல்லாமலே போயிடுச்சு. 2 பேர் வந்து ஒண்ணானாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து என்னோட சித்தி வீட்டுல இருந்து திரும்ப எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போனாங்க. அதுதான் என்னோட வாழ்க்கையிலே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. இருந்தாலும் நான் நிறுத்தாம நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். ஏன்னா இங்கதான் என்னோட வாழ்க்கை மாறுச்சுன்ற ஒரு எண்ணத்தினால நான் தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த கூட்டத்தை நான் வந்து தவற விடாம கலந்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த கூட்டத்துலதான் வந்து நான் விடுதலையை
பெற்றேன். என்ன விடுதலைன்னு பார்த்தா, என்னுடைய சரீரப்பூர்வமான விடுதலையா இருக்கட்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு மாற்றத்த பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, என்னுடைய குடும்ப பிரச்சனையினால எனக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு வந்து எந்த ஒரு உறவுமே கிடையாது. என்னுடைய அம்மா பிரிஞ்சிருக்காங்க, அப்பா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கவலையினால என்ன நானே வந்து தனியா வச்சுக்கிட்டேன். யார்கிட்டயும் பேசாம. எனக்கு எந்த ஒரு விஷயமுமே வந்து பிடிக்காம இருந்தது. அதனால நான் வந்து என்னுடைய முழு நேரத்தையுமே வந்து ஃபோன்ல வந்து செலவு பண்ணேன். நான் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பேன். விடிய விடிய நான் தூங்க மாட்டேன். நான் இப்படி தூங்காம இருந்ததுனால, நைட்ல வந்து எனக்கு நெறைய கெட்ட கனவு வரும். அதே மாதிரி நான் நெறைய உருவங்கள பார்க்க ஆரம்பிச்சேன். இத் ஏதாவது உருவம் வந்து என்ன அமுக்குற மாதிரி இருக்கும். இப்படிதான் வந்து நான் இருந்துட்டு இருந்தேன். முதலாவது அதுலருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்றது வந்து என்னுடைய தீர்மானமா இருந்தது. ஏன்னா என்னுடைய சந்தோஷம் என் குடும்பத்துல மட்டும் கிடையாது. என்னோட சந்தோஷம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் இருக்கு. அப்படின்றத நான் வந்து இங்க புரிஞ்சுகிட்டேன். எனக்கு வந்து நெறைய மன அழுத்தம் இருந்தது. அந்த மன அழுத்தத்தினால என்னால நைட்டு தூங்க முடியாது. நான் அழுதுகிட்டே இருப்பேன். எதுக்காக அழுவுறேன்? எனக்கு என்ன பிரச்சனைன்னு என்னால சொல்லக்கூட முடியாது. நெறைய துன்புறுத்தல கூட நான் சந்திச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னோட வாழ்க்கை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்ன வாழ்க்கை இது? எதுக்காக நான் இப்படி இருக்கேன்? அப்படின்ட்டு எனக்குள்ளே வந்து ஒரு கேள்வியானது இருந்தது. இதனால வந்து கெட்ட நண்பர்களோடு கூட நான் பேச ஆரம்பிச்சேன். அவங்க கூட வந்து நான் பழகணும். அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். என்னை யாராவது புரிஞ்சுக்கணும். என் கூட என்ன புரிஞ்சுக்க ஒருத்தர் இருக்கணும். அது என் நண்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதிகமா வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா, இருந்தாலுமே எனக்கு வந்து நான் என்னதான் நண்பர் கூட போனாலுமே, எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையில நான் தனியா இருக்க மாரி ஏதோ ஒரு வெறுப்பு என் மேலேயே எனக்கு இருந்தது. அந்த வெறுப்ப என்னால வந்து ஜெயிக்கவே முடியல. அப்போ இங்க வந்து நான் விடுதலைக்கான பிரேயர்ல நான் கலந்துக்கிட்டேன். அந்த விடுதலையோட ஜெபத்துல நான் விடுதலை பெற ஆரம்பிச்சேன். அந்த விடுதலைய பெற்றதுக்கு பிறகு இருந்தாலும் எனக்குள்ள ஏதோ வெறுமையா இருந்தது. அந்த நேரத்துல நான் வந்து இங்க ஆலோசனைய பெற்றுக்கொண்டேன். நான் ஆலோசனை கேட்கும்போது நான் வந்து அவங்க சொன்னாங்க, "இந்த மாதிரி நீ உண்மையா உன்னுடைய பாவத்துல இருந்து, உன்னுடைய பாவமான வாழ்க்கையில இருந்து நீ மனம் திரும்பணும். உன்னுடைய எல்லா பாவத்தையுமே நீ கைவிடணும். நீ இது எல்லாத்தையுமே விட்டா மட்டும் தான் உனக்கு வந்து உண்மையான சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் தேவனிடத்துல இருந்து மட்டும் தான் உனக்கு குடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரம் நான் வந்து முடிவு பண்ணேன். அது எந்த விதமான சமாதானமா இருக்கும்ன்ட்டு. அந்த சமாதானம் பரிசுத்த ஆவின்றத நான் என்னோட வாழ்க்கையில புரிஞ்சுகிட்டேன். நான் புரிஞ்சுகிட்ட பிற்பாடு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தேன். நான் நிறுத்தல. நான் ஆலயத்துக்கு வந்து அதிகமா பரிசுத்த ஆவி தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னுடைய குடும்ப விடுதலை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் விடுதலைய பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு இந்த வெறுமை வந்து இருக்கக்கூடாது. நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். என்னுடைய வாழ்க்கை சாட்சியா மாறணும் அப்படின்றதுக்காக நான் தொடர்ந்து முன்னோக்கி வந்துட்டு இருந்தேன். நான் வந்து தேவனுடைய ஆவிய பெறுறதுக்காக என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய பாவம் எல்லாத்தையுமே நான் கைவிட்டேன். என்ன நான் வெறுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் வந்து என்னையே அன்பு செய்யக்கூடிய ஒரு நபரா நான் மாறினேன். எனக்கு யார் மேலயும் வெறுப்பானது இல்ல, கோவமானது இல்ல. நான் எல்லாத்தையுமே வந்து பரிசுத்த ஆவி வேணுன்றதுக்காக நான் மாத்திக்கிட்டேன். பிற்பாடு நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். நான் பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து தேவனோடு முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் தேவனுக்காக, தேவனோடு கூட நான் செய்ய வந்து கத்துக்கிட்டு நான் முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் வீட்ல இருந்தேன். அந்த நேரம் நான் என்னுடைய கால் தடுக்கி கீழ விழுந்துட்டேன். நான் கீழ விழும்போது என் கால்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா நான் நார்மலா தான் கீழ விழுந்தேன். அது எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அப்படின்ற மாரி தான் நான் யோசிச்சேன். ஆனா என்னால அந்த நேரம் எழுந்துக்க முடியல. எதுவுமே பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காட்டுனா என்னுடைய காலுடைய முட்டி எலும்பு, ஜவ்வு இது எல்லாமே அறுந்து முழுசா உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காலே மொத்தமா ஒரு ரொம்ப பலவீனமா இருக்கு. இந்த கால் சரி பண்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மாத்திரை குடுத்து பார்க்குறோம். மாத்திரையில சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. நானும் வந்து 1 வருஷமா 1 1/2 வருஷம் கிட்ட நான் மாத்திரை எடுத்தேன். நான் நெறைய ஊசி போட்டுக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு டாக்டர் கிட்ட நாங்க போகும்போதும், அவங்க வந்து கால் இருக்கிற நிலைமைய விட ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு அப்படின்றத தான் வந்து சொன்னாங்க. அந்த நேரம் வந்து எனக்கு ரொம்பவே வருத்தமானது இருந்தது. ஏன்னா என்னுடைய வேலை எதுவுமே என்னால செஞ்சுக்க முடியல. என்னுடைய வேலைய வந்து மத்தவங்க தான் வந்து செய்வாங்க. என்னுடைய அம்மா எனக்கு உதவுனாங்க. அதனால அவங்களோட வேலையுமே தடையா ஆச்சு. திரும்ப நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் வந்து சொன்னாங்க, அதுதான் கடைசி நேரம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது. டாக்டர் சொல்லிட்டாங்க, "இனியும் இந்த கால் வந்து ஆப்பரேஷன் பண்ணலைன்னா, இந்த கால் இன்னும் வந்து மோசமாயிடும். ஏன்னா இந்த கால்ல இருக்க ஒவ்வொரு நரம்புமே இன்னொரு நரம்ப வந்து அழிச்சிட்டு இருக்கு.
முழு காலுமே வந்து ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. இதால என்ன வேணா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் வந்து ஓகே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவெடுத்து நான் தேவனோட கரத்துல வச்சுட்டு நான் போனேன். அந்த இடத்துல நான் வந்து உண்மையாவே ரொம்ப அதிகமா பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் மட்டும் அங்க தனியா இருக்கும்போது என்ன நடக்குது? என்ன ஆகும்? அப்படின்ட்டு எனக்கு ஒண்ணுமே வந்து புரியல. என்னுடைய காலுடைய நிலைமையினால என் உயிர நான் இழந்துருவேனோ! இல்ல கால் வந்து சரியாகாதோ! அப்டின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துட்டே இருந்தது. சர்ஜரி பண்ணும்போது டாக்டர் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு சொன்னாங்க. இந்த கால் ஒண்ணு நல்லா ஆகலாம், இல்ல நல்லா ஆகாமலும் போகலாம். ஏன்னா, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, முழு காலுமே வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. நாங்க என்னதான் சர்ஜரி பண்ணி, உள்ள வந்து நட்டுலாம் வைக்கணும் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா, சொன்னாலுமே கூட நட்டு வைக்க கூட வந்து இது வந்து அவ்வளவா பேலன்ஸபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அதான் சொன்னாங்க. என்னதான் சர்ஜரி பண்ணாலுமே சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து ஒரு குச்சி வச்சுன்னு தான் நடக்கிற மாதிரி இருக்கும். நீ வந்து வாக்கர் யூஸ் பண்ணணும். உன்னால நார்மலா நடக்க முடியாது. அந்த நேரம் வந்து நான் என்னோட படுக்கையில இருக்கும்போது அந்த சர்ஜரி வார்டுக்குள்ள இருக்கும்போது தேவனிடத்துல நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான். நான் ஒரு பொருத்தனையானது பண்ணேன். தேவனே, உண்மையா நான் உங்களுக்கு சாட்சியா இருக்கணும்னா என்ன உயிரோடு இந்த இடத்துல இருந்து கொண்டு போங்க. அப்படி இல்லையா, இது என் கால் சாட்சியா மாறாது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை தேவையில்ல, ரட்சிப்பு இருக்கும்போதே என்னை எடுத்துக்கோங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் தேவனிடத்துல சொன்னேன். அந்த நேரம் என் பல்ஸா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு குறைஞ்சிருச்சு. சர்ஜரி நடந்துட்டே இருக்கு. காலையில நான் சர்ஜரி வார்டுக்குள்ள போய் ஈவினிங் தான் என்ன வந்து ஐசியூல இருந்து கொண்டு வந்தாங்க. நான் உயிரோட தான் வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வலி வந்து என்னால தாங்க முடியல. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ப்ளீடிங் வந்து ஆகிட்டே இருந்தது. முட்டியோட சைடுல ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ஓட்டையில இருந்து வந்து எனக்கு ரத்தம் வந்து கசிஞ்சுட்டே இருந்தது. அழுத்தி, அழுத்தி அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். இருந்தாலும் அதே வீட்ல சொன்னேன். ஓகே, நான் இங்க வந்துட்டேன். என்ன உயிரோடு கொண்டு வந்துட்டீங்க. நான் உங்கள நம்புறேன். மருத்துவர் என்ன வேணா சொல்லலாம். ஆனா உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. பல பேர் வாழ்க்கை சாட்சியா மாறுதுன்னா, இன்னைக்கு நான் உங்களோட ஆவிய பெற்று இருக்கேன். நான் தான் உங்களுக்கு மத்தியில சாட்சியா நிக்கணும். உங்கள மகிமைப்படுத்தணும். அப்படின்னு சொல்லி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த நேரம் பரிசுத்த ஆவி மட்டும் தான் என்ன பலப்படுத்தக்கூடியவரா இருந்தாரு. ஏன்னா என் குடும்பத்துல கூட எல்லாருமே வந்து அவங்களோட நம்பிக்கைய விட்டுட்டாங்க. அந்த நேரம் எனக்குள்ள வந்து ரொம்ப பயமா இருந்தது. இருந்தாலும் எனக்கு பரிசுத்த ஆவி பலப்படுத்தினாரு. இல்ல என்னால முடியும். எல்லாராலயுமே வந்து அவங்களோட வாழ்க்கையில சாட்சிய பார்க்க முடியும்னா, என்னோட விசுவாசத்த நான் பயன்படுத்தும்போது தேவன் என்னுடைய வாழ்க்கையிலயும் மாற்றத்த கொண்டு வர முடியும். அப்படின்ற ஒரே உறுதி தான் எனக்கு இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வரும்போது டாக்டர் சொன்னாங்க, "நீ ஸ்டிக் யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பி, வாக்கர் யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பி. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. இதுதான் உன்னுடைய பொசிஷன்" அப்படின்ட்டு உள்ள ஒரு ஆர்டிபிஷியல் நரம்பு ஒண்ணு வச்சு எனக்கு அனுப்புனாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து இது வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கோ. ஏன்னா நீ எது பண்ணாலும் அது டக்குன்னு அந்த நரம்பு விட்டுரும். அது முடிஞ்சிரும். நீ டேப்லெட் கரெக்ட்டா போடணும். லைஃப் டைம் நீ டேப்லெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் தேவனிடத்துல நான் சொன்னேன், "தேவனே, நான் உங்க பீடத்தை ஏறப் போறேன். நான் உங்க பீடத்தை ஏறும்போது கண்டிப்பா நான் பீடத்துல இருந்து இறங்கும்போது இதே ஒரு ஜெனிஃபரா நான் இறங்க மாட்டேன். என் வாழ்க்கை மாறும்." அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு நாங்க முடிஞ்சதும் அந்த வாரம் நான் ஆலயத்துக்கு வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் நான் பீடத்துல ஏறினேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், "இங்க நான் நிக்கிறேன் தேவனே. இந்த கொம்போடு நான் பீடத்தை ஏறி இருக்கேன். ஆனா அடுத்த தடவை நான் பீடத்தை ஏறும்போது இந்த கொம்பு இல்லாத ஒரு நபரா தான் நான் ஏறணும். எனக்கு எந்த வாக்கரும் தேவையில்ல, வீல் சேரும் தேவையில்ல." அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் நல்லா நடக்கிறேன், நல்லா ஓடுறேன். என்னால என்னுடைய வேலைய என்னுடைய குடும்பத்துல செய்றவங்கள விட அதிகமா பலனா செஞ்சுக்க முடியுது. இனியே இந்த கால்ல எனக்கு வலி கிடையாது. எந்த கால நான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாங்களோ, இனி அந்த கால்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா என்னோட கால் ஆரோக்கியமா இருக்கு, பலனா இருக்கு. அத நான் உறுதியா நம்புறேன். ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். தேவன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமா நான் பரிசுத்த ஆவி தேட ஆரம்பிச்சேன். அதிகமா வந்து நான் தேவனோடு கூட இணைஞ்சவளா இருக்கணும். என்னோட வாழ்க்கையில இன்னும் எதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட்டதா இருக்கோ, எதெல்லாம் வந்து நிறைய விஷயம் நான் கைவிட வேண்டியதா இருக்கோ, எல்லாத்தையுமே நான் தேவனுக்காக விட்டு என்னோட முழு வாழ்க்கைய அவரிடத்துல அர்ப்பணிச்சேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் சரி, என்னுடைய குடும்பத்துல இருக்க எல்லோருமே இன்னைக்கு தேவனோடு முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு தொடர்ந்து நாங்க ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கோம். தேவனோட விஷயத்த தெரிஞ்சு எங்களுடைய வாழ்க்கை தேவனோடு முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் இங்க இருக்கேன் ஒரு சாட்சியா. ஏன்னா தேவனால எல்லாமே முடியும்ன்றத மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாத்த முடியும்னா கண்டிப்பா மத்தவங்களுடைய வாழ்க்கையுமே தேவனால மாத்த முடியும். இன்னைக்கு பல பேருக்கு நான் உதவக்கூடியவளா இருக்கேன். இன்னைக்கு உண்மையா தேவனுக்கு நன்றி சொல்றேன். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும் அல்லது உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும் உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம்.
தயவு செய்து உங்கள் கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமாயிருக்கிறது. சர்வ வல்லவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளங்கள் நடைபெறும் என்று வார்த்தை சொல்கிறது. இந்த நேரத்திலும் இந்த ஜெபத்தை என்னோடு ஏற்றுக்கொண்டு யார் விசுவாசிக்கிறார்கள், கரத்திலே தண்ணீரை பிடித்த ஒருவராய் இந்த நேரம் இந்த தண்ணீர் ஆவிக்குரிய சிகிச்சையாய் மாறக்கிறது. ஆவிக்குரிய மருந்தா ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து ஒருவராலும் சுஸ்தமாக்கப்படாத அந்த ஸ்திரீ கடைசியிலே விசுவாசத்தினால் குணமாக்கப்பட்டார். இந்த தண்ணீரை பருகுகிற இந்த நபருக்குள் இருக்கிற வலிகள், ஆவிக்குரிய வலிகள் மறையக்கிறது, நோய்கள் மறையக்கிறது, பலவீனங்கள் மறையக்கிறது. இந்த நேரத்தில் என்னோடு விசுவாசிக்கிற இவர்களுக்குள்ளும் சக்தி அறிக்கை செய்கிறேன். தேவன் ஆண்டவரே, அதே சமயம் சமாதானமின்மையினால் கெட்ட பழக்கத்தின் பிடியில் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்குள் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். பரிசுத்தாவின் வல்லமை உள்ளும் புறமும் மாற்றத்தை ஏற்படுத்துவார். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால், ஆமென். ஆசீர்வாதம் தண்ணீர் பருகின் மக்களை, தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் வேலை செய்வதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை மக்களே. எனவே இப்போ தீர்மானம் உங்களுடைய, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் அடையாளங்கள் நடைபெறும். பாருங்கள், தேவனுடைய வல்லமை அனுபவித்து பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாள் 10:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் தேவனுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். சென்று பாருங்கள்.